வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பாலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேற்றைய தினம் 9வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-27க்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். இந்த மத்திய பட்ஜெட் சாமானியர்களின் தேவையை பூர்த்தி செய்ததா என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைகிறார். வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக 9வது முறையாக இந்த பட்ஜெட்டை அவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க. எப்போதும் இல்லாமல் ஒரு 26 ஆண்டுகளுக்கு பிறகாக ஞாயிற்றுக்கிழமை இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நிகழ்கால கனவை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பட்ஜெட் இருப்பதாக பிரதமர் மோடியும் இந்த பட்ஜெட் உரைக்கு பிறகு உரையாற்ற பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு சூழல்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிழலில் கடந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது? இந்த பட்ஜெட் நம்முடைய தேவைகளை, அன்றாட மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இருக்குதா? லாஸ்ட் பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் வித்தியாசங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா லாஸ்ட் பட்ஜெட்லேயே அவங்க ஃபஸ்ட் இயர், அதாவது எந்த வருஷத்துக்கான பட்ஜெட் போடுறாங்களோ அந்த வருஷத்துக்கான டார்கெட்டை மட்டும் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர்லேருந்தே 5 வருஷத்துக்கான அலாட்மெண்ட், அது 10 வருஷத்துக்கான அலாட்மெண்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தான், ஒரு 5 இயர்ஸ்க்கான அலாட்மெண்ட்டு, 10 இயர்ஸ்க்கான அலாட்மெண்ட். ஆமாம், விக்சித் பாரத் அப்படின்றது 2047 வரைக்குமான அலாட்மெண்ட்டும் சொல்கிறாங்க. இது எல்லாமே அமௌண்ட்டு சொல்லும்போது நமக்கு பெருசாக தெரியும். பட் ஒவ்வொரு வருஷமாக பார்த்தோன்னா அது சின்ன அலோகேஷன் தான். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு வருஷத்துக்கான அலோகேஷன் எவ்வளோ, அடுத்த ஃபைனான்ஷியல் இயருக்கான பட்ஜெட் போடுறீங்க, அந்த பட்ஜெட்டுக்கான அலோகேஷன் எவ்வளோ, அது எப்போ முடியும், எப்போ தொடங்கும், மக்களுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்போ வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். ஓகே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ கடந்த நிதியாண்டுக்கும் இந்த நிதியாண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறையை 4.4லேருந்து 4.3 வரைக்கும் குறைக்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது அதுவே ஒரு சின்ன சாதனையாக தான் நம்ம பார்க்குறோம். அது சாதனைன்னு சொல்ல முடியாது, எல்லா நிறுவனங்களும் செய்கிறது தான். அது பற்றாக்குறையை எப்படி குறைப்பாங்க? ஒன்று வருமானத்தை ஏற்றணும், இல்லாட்டி செலவுகளை குறைக்கணும். இப்போது இந்த வருஷம், இந்த கரண்ட் ஃபைனான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க 4.3 ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதில் வந்து செலவுகள் தான் பெரும்பாலும் குறைக்கப்பட்டிருக்கு, வருமானம் இன்க்ரீஸ் ஆகலை. ஜிஎஸ்டி கலெக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் அதுலேருந்து கழிச்சிக்கிட்டேன். ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி 0.5%லாம் கிடையாது. ரியல் ஜிடிபிக்கும் நாமினல் ஜிடிபிக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் த கேஸ். இப்போது ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே கழிச்சிட்டா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஜிடிபி குரோத் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்திருக்கு. ஓகே, இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஜிடிபி குரோத்தை வச்சு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. ஏன்னா விலைவாசி நீங்களும் நாங்களும் நார்மலாக போய் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே விலை வந்து ஏறி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்கணும். இந்த ஃபைனான்ஷியல் இயர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீஃபண்டு, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டு கோடிக்கணக்கான பேருக்கு அடிஷ்னல் டேக்ஸை வாங்கிக்கிட்டு அதுக்கான ரீஃபண்டு தரலை. அந்த அமௌண்ட்டையும் இதில் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் பற்றாக்குறையில். இது என்ன ஆகும்னா, இது வந்து அடுத்த வருஷத்துக்கு மாறும்பொழுது இவங்க எல்லாம் ரீஃபண்டு தரும்பொழுது எல்லாத்துக்கும் ரீஃபண்டு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் பற்றாக்குறை அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத we have to wait and see. ஆனால் இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமூக நல திட்டங்களுக்கு தொடர்ச்சியாகவே குறைச்சி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அறிவிப்புகள் அப்படின்றது இந்த வாட்டி அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ மகளிருக்கான விடுதிகள் ஆரம்பிக்கிறோம், ஷீ மார்ட்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பல திட்டங்கள் அவங்க சொல்லும் பொழுது இது ஒரு பூஸ்டாக நம்ம பார்க்க தேவையில்லையா? இது எல்லாமே நல்ல திட்டங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நாம் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறது தான், எல்லாமே நல்ல திட்டங்கள் தான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஷீ மார்ட்னு ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதை வந்து அதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வருஷத்தில் அது செயல்பாட்டுக்கு வரும்? எனி கவர்மெண்ட் ஸ்கீம் நாம் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணோன்னா அடுத்த ஃபைனான்ஷியல் இயரில் தான் அது ஃபண்டிங்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி யார் இதை செய்ய போகிறா, எப்படி செய்ய போகிறா, இது எல்லாத்தையுமே பார்த்து அது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கே 2 வருஷம் ஆகும் ஃபார் ஷுர். இந்த ஷீ மார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த லேடிஸ் ஹாஸ்டலாக இருக்கட்டும், வரவேற்கத்தக்கது தான். இப்போ லேடிஸ் ஹாஸ்டல் எடுத்துக்கிட்டாலுமே
ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இடத்த பார்த்து கான்ட்ராக்ட் விட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே போட்டு இது எல்லாமே வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். நம்ம என்ன கேட்குறோன்னா அடுத்த வருஷத்துக்கு என்ன, எனக்கு இப்போ பசிக்குது, 4 நாள் கழித்து எனக்கு சாப்பாடு போட்டு பிரயோஜனம் இல்லை, அதை தான் கேட்குறோம். அடுத்த வருஷத்துக்கு என்ன, அது என்ன ஒரு சாதாரண மனிதனுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக அது வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்கிறோம். இந்த பட்ஜெட் வந்தவுடனே எதிர்க்கட்சிகள் ஒரு சில பொருளாதார நிபுணர்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட் வந்து சாமானிய மக்களுக்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்யாது. அது விவசாயிகள் இருக்கட்டும், ஒரு அன்றாட மக்களாக இருக்கட்டும், அவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இது இல்லை அப்படின்றாங்க. அதை எந்த பாயிண்டில் வச்சு அவங்க சொல்கிறாங்க சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 140 கோடி மக்களில் 137 கோடி மக்களுக்கான பட்ஜெட் இது இல்லை. ஓகே, பாக்கி இருக்கிற இந்த 3 கோடி பேருக்கு தான் கஸ்டம்ஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாமே சரி. நாங்கள் டாக்ஸிங் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு டேட்டெல்லாம் நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோமேன்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தாலும் ITR 1 அண்ட் ITR 2 எந்த விதமான மாற்றமும் இல்லை. ITR 3 அண்ட் ITR 4 ஆடிட் பண்ணாத கேஸஸ்க்கு தான் நீங்கள் மாற்றிருக்கீங்க. எதுக்கு ஆக்சுவலாக வேணும்னா ஆடிட் பண்ணுற கேஸுக்கு தான் அடிஷ்னலாக டைம் வேணும். ஆடிட் கேஸஸ்க்கு நீங்கள் டைமிங் மாற்றாமே வச்சுருக்கீங்க. எனக்கு என்ன லாஜிக்குன்னு புரியல. ஸ்டில் டவுன் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலையும் எந்த சேஞ்சஸும் வரல. அதுக்கப்புறம் பெரும்பான்மையான மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஷேர்ஸ் வாங்கினாலோ இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கினாலோ ஷேர் மார்க்கெட்டில் வாங்கினாலோ அதுக்கான எஸ்டிடி ரெடியூஸ் பண்ணலை. அதாவது கார்ப்பரேட் பே பண்ணுற டேக்ஸை விட ஜிஎஸ்டி கலெக்ஷனை விட ஒரு மிடில் கிளாஸு அண்ட் அப்பர் மிடில் கிளாஸு ஹையர் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸு அவங்க சைட்லேருந்து பே பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே பர்சனல் இன்கம் டேக்ஸ் தான் ரொம்ப அதிகம். இட் சூப்பர் சீட்ஸ் தி கார்ப்பரேட் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. ஓகேவா? அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா லாஸ்ட் இயரு சரி 12 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமே எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 12 லட்சங்கிறது எக்ஸப்ஷன் இல்லை. அவங்க இன்க்ரீஸ் பண்ணது 87A. அதோட லிமிட்டை 25,000லேருந்து 60,000 ஆக்கியிருக்காங்க. அவ்வளோதான். 12,01,000 வந்தாலே யூ வில் பி ஃபால் அண்டர் த டேக்ஸ் ப்ராக்கெட். உங்கள் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 4 லட்சம் தான். அன்டில் 4 lakhs இது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லை. 75 1 lakh வரைக்கும். ஆமாம். ஜிஎஸ்டி 2.0 அவங்க அறிவித்தாங்க. எந்த பொருட்கள் வந்து விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மக்களே பார்த்து சொல்லிக்கிட்டோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறையலை, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கார் விலை கன்சிடபிள் அமௌண்ட்டு தான் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை அவங்க சரியாகவே அதை மேனிப்புலேட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறோம் இது வந்து 137 கோடி மக்களுக்கான பட்ஜெட்டு இல்லை. தி ஆர் ரைட். அதாவது பொருளாதார வல்லுநர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், தி ஆர் ரைட். ஏன்னா எல்லாரையும் இன்க்ளூசிவாக ஒரு பட்ஜெட் போடணும்னு நினச்சா இது வெறும் ஜஸ்ட் அறிவிப்புகள் மாட்டோம். 5 ஆண்டு திட்டம் 5-year பிளான் மாதிரி போட்டிருக்கிறாங்க, விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். கஸ்டம்ஸ் டியூட்டி ஒன்லி எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இட் வில் அஃபெக்ட். தென் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸோட டேட்டை இன்க்ரீஸ் பண்ணது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். அதுக்கப்புறம் என்ஆர்ஐக்கு நான் இவ்வளோ தந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான். ஸோ அதனால் இது பெரும்பான்மையான மக்களுக்கான இன்க்ளூசிவ் பட்ஜெட் இல்லை. அதே வேளையில் இன்றைக்கு நம்ம சென்னையை நோக்கிய ஒரு 2 வழித்தடங்களில் அதிவேக விரைவு ரயில் சேவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொதிகை மலையை வந்து நாங்கள் ஒரு சுற்றுலா மையமாக மாற்றோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மளுடைய பழவேற்காடு ஏரியவும் இது பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் வந்து சுற்றுலாவை மையப்படுத்தி இது வரும்பொழுது இங்கே பொருளாதாரம் அதிகமான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? சரி, பொருளாதாரம் அதிகப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்தால் இப்போ மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் காரிடார் ஒன்று போட்டாங்க. எத்தனை வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு? 12 வருஷத்துக்கு மேலே. ஓகே, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் ரவுட்டு வந்து இன்சைட் குஜராத் தான், அவங்க ஆள்ற மாநிலம் தான். அதுக்கே 12 வருஷம் ஆகும்போது தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு புல்லட் ட்ரெயின் காரிடாரோ இது எல்லாமே வர்றதுக்கு நமக்கு இட் வில் டேக் மோர் தென் 15 years. இப்போ இருக்கிற நிதர்சனத்தை வச்சு சொல்கிறேன்.
83,000 கோடி செலவழித்து அதை போட்டிருக்கிறாங்க. ஸ்டில் we have not seen the result. அதான் அந்த 2047 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கான செலவுகள் மட்டும் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர இது ஒரு 15 ஆண்டுக்கான திட்டம். அந்த புலிக்கட் ஏரியை நான் வந்து சுற்றுலா தலமாக மாற்றுறேங்கிறது அது ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுக்கான திட்டம். ஓகே, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நான் ஃபஸ்ட்டு சொன்னதான், எனக்கு இப்போ பசிக்குது, நீ 4 நாள் கழிச்சு சாப்பாடு போடுறேங்கிற, வாட்ஸ் யூஸ். விவசாயிகள் வரும்பொழுது இப்போ முந்திரியை வந்து உலக பிராண்டாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தென்னைக்கு வந்து தனியாக ஒரு இது வைக்கணும்னு சொல்கிறாங்க. மருத்துவத்துறையிலும் பல்வேறு அறிவிப்புகளும் இதில் வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த புற்றுநோய்க்கான ஒரு சுங்க விலக்கு இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் பார்க்குறோம் இல்லையா? புற்றுநோய்க்கான சுங்க விலக்கு இட்ஸ் ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள், வெல்கம். ஓகே, பட் பெரும்பான்மையான விவசாயிகள் கல்டிவேட் பண்ணுற கிராப்ஸ் எது? அரிசி, வீட், சுகர் கேன். இது மௌனத்துக்கும் என்ன அறிவிப்பு வந்தது? முந்திரி ஒரு ஸ்மால் கிளஸ்டர் தான், அது பணக்காரங்க சாப்பிட்ற பொருள். ஸோ அது கல்டிவேஷனும் கம்மி தான். அதை நம்ம வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ், இம்போர்ட் பண்ணாலும் டசன்ட் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ். அதே மாதிரி தென்னை மரமும் தேங்காயும் கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி கோஸ்டல் வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் அது பெரும்பான்மையாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தென்னை மரம், அதுக்கான பை ப்ராடக்ட்ஸு, இதுக்கான விவசாயிகளும் ரொம்ப கம்மி தான். தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய, பட் பெரும்பான்மையான விவசாயிகள் வெங்காயம் தக்காளி விளைவிக்கிறவங்க, காய்கறி விளைவிக்கிறவங்க, பழங்கள் விளைவிக்கிறவங்க, அரிசி, கோதுமை, சுகர் கேன், பருப்பு, அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் என்ன? அது இல்லை இல்லையா? அதனால தான் சொல்கிறோம் இது பெரும்பான்மையான மக்களுக்கானது இல்லைன்னு. அதே வேளையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலையெல்லாம் குறையுது அப்படின்றலாம் ஒரு முக்கிய அறிவிப்பை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ காலம், பசங்கக்கிட்ட எல்லார்ட்டையுமே இந்த ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் குறைச்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வரவேற்க தானே செய்யணும். ஸ்மார்ட் ஃபோனுக்கான விலைகள் வந்து நீங்கள் குறைச்சாலும் குறைக்கலனாலும் டெக்னாலஜி, த மோர் இட் பிகம்ஸ் அட்வான்ஸ், த அஃபோர்டபுள் பிகம்ஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்சிருக்கேன், இந்த பார்ட்ஸுக்கான மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாம் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்மார்ட் ஃபோன் வில் கிவ் ஆக்சஸ் டு மெனி பீப்புள் டு தி அவுட் சைட் வேர்ல்டு. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுனால் மக்களுடைய வாழ்வாதாரம் உயருமா? இதில் உங்களுக்கு ரெவன்யூ லாஸு. ஓகே, இதுக்கான விலைகள், டேக்ஸு, கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் குறைச்சதுனால உங்களுக்கு ரெவன்யூ லாஸ். ஓகே, அந்த ரெவன்யூ லாஸ்னால் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஃபிஸ்கல் கோல்ஸ். அப்போ அந்த ஃபிஸ்கல் கோல்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்? ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் ஃபோன் விலையை குறைச்சாங்கங்கிறதுக்கெல்லாம் ஐல் பி மோர் ஹாப்பி வென் தே ரெடியூஸ் தி ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் ஆர் பிரெட் ஆர் அத்தியாவசிய தேவைக்கான குறை. ஆமாம், இதில் வந்து அதுதானே தேவை. 130 கோடிக்கு மேலே எங்களுக்கெல்லாம் அதுதானே தேவை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். ஓகே, இருக்க இடம் காஸ்ட்லி ஆகிடுச்சு, யாராலையுமே இப்போ வாங்க முடியல. 1 கோடிக்கு மேலே தான் இப்போ அப்பார்ட்மெண்ட்டு. உணவு எல்லாமே விலையை ஏறிடுச்சு. ஜிஎஸ்டியில் அவங்க குறைச்சேன்னு சொன்னாலும் அந்தந்த நிறுவனங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லை. சரி, ஜிஎஸ்டி குறைங்கன்னு சொல்லிட்டோம், இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் இதை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை நாங்கள் அதுக்கு எதாவது மானியமாக தருவோமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு தரலை. ஒரு 2 மாதம் பார்த்தாங்க, தீபாவளி வரைக்கும் பார்த்தாங்க, பீகார் எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தாங்க, இல்லை, எந்த கிளாரிட்டியுமே இல்லை. அகெயின் இட் பைகம் ஹை. உடுக்க உடை, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி தான் குறைச்சிருக்காங்க. அதுவும் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற கிளாத்தை இத்தனை நாளாக 6 மாதத்துக்குள்ளார மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். இப்போ அதை வந்து 1 இயர் ஆக்கியிருக்காங்க. தட்ஸ் ஆல். லோக்கல் கிளாத் மேனுஃபேக்சர் திருப்பூர் நாசமானது தான். இட் இஸ் ஸ்டில் நாட் வாக்கன் அப். ஓகேவா? திருப்பூரில் இன்றைக்கி போய் பார்த்தாலும் நலிவடைஞ்ச வியாபாரிகள் தான் அதிகமாக இருக்காங்க அங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் 3 அத்தியாவசிய தேவை: உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது மௌனத்துக்கும் எந்த அறிவிப்புமே இல்லைங்கிறதான் ஒரு வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டானது அறிவிப்புகளாகவே இருக்கிறது. அது மக்களிடம் செல்வதற்கானவும்
காலமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பட்ஜெட் அவ்வளோதான். அவ்வளோதான். அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.